அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தாவேகாவினுடைய தேர்தல் சின்னம் விசில் சின்னம் தேர்தல் ஆணையத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப நாளா இது ஒரு டைலமாவா ஓடிட்டு இருந்தது. இப்போ நிறைய அரசியல் விமர்சகர்கள் அப்படின்ற போர்வையில சில பேர் உட்கார்ந்துக்கிட்டு அதிமுக பாஜகவினுடைய புரோக்கர்களா மாறி தாவேகாவுக்கு 234 தொகுதிகள்லயும் டிஃப்ரெண்டான சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. பட் அது எல்லாமே தவிடுபடியாயிருக்கு. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் தாவேகா விண்ணப்பிச்ச அந்த விசில் சின்னத்தையே வழங்கியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 10 சின்னத்துக்கு மேல தேர்தல் ஆணையம் ரெண்டாவது நடைமுறையில கட்சிகளுக்கு அனுப்பும். அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அவங்க விண்ணப்பிக்கிற சின்னம் ஓகேன்னா அதை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தான் தாவேகாவுக்கு இந்த சின்னம் வழங்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன அந்த ஆக்ட் சிம்பிள்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் பி அடிப்படையில இந்த சின்னம் தாவேகாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ விசில் சின்னம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்ற ஒரு சின்னமா இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். இப்போ அடுத்தடுத்து செகண்ட் ரவுண்ட் சர்வேஸ்லாம் இப்போ பண்ண இருக்கும். அதுல நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலே கிராமப்புறங்களை உள்ளடக்கிய, அதாவது அதிகபட்ச கிராமப்புறங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதி நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. அந்த தொகுதியிலேருந்து இப்போ நிறைய டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு இந்த தாவேகாவினுடைய சிம்பிள் மக்கள் மத்தியில பிரபலம் ஆயிருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, இந்த கிராமப்புறங்கள் அதிகமா இருக்கிற நிலக்கோட்டை தொகுதியிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அங்கிருந்து சஞ்சய் அவர்கள் அனுப்பின டேட்டால இருந்து பார்க்கும்போது தாவேகாவினுடைய அந்த ஊரை சேர்ந்த நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில பல ஊர் கிராமங்கள்லாம் இருக்கு. அங்க இருக்கிற விஜய் அவர்களினுடைய ஃபேன்ஸா இருக்கட்டும், சில பேர் கட்சி சார்ந்தவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் அந்த சின்னத்தை மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அது பத்தின கூடுதல் டேட்டாலாம் இதுக்கடுத்து வர வீடியோலாம் நான் ஷேர் பண்றேன். ஸோ தாவேகாவினுடைய தேர்தல் வெற்றி என்பது இதுல இருந்து தொடங்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். விசில் சின்னத்தை வச்சுக்கிட்டு வெற்றி பெற முடியுமா, இந்த சின்னத்துக்கு மக்கள் வாக்களிப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சில கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆக்சுவலா 2019க்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணப்போ அவர் விண்ணப்பிச்ச சின்னமே வேற. ஆனா தேர்தல் ஆணையம் அவருக்கு கொடுத்தது ஃபேன் சின்னம், அந்த மேல ஓடும் இல்லையா அந்த டைப் ஃபேன். அந்த ஃபேன் சின்னத்தை வச்சுட்டு அவரை ஸ்வீப் பண்ணாரு. 175 தொகுதியில 150 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று பிரதான கட்சியா உருவெடுத்து ஆட்சியே பிடிச்சாரு. சோ இங்க சின்னம்ன்றது ரெண்டாவது பட்சம். முதன்மை தன்மை எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கட்சியினுடைய தலைவர், அவர் சார்ந்து வைக்கிற கொள்கை, அதுக்கப்புறம் மக்கள் அந்த கட்சியை எந்த அளவுக்கு பாக்குறாங்க, இது எல்லாமே தான் டிசைட் பண்ணும். ஸோ தாவேகாவினுடைய அரசியல் வெற்றியினுடைய முதல் படியா இருக்க போறதே விஜய் அவர்கள். அந்த ஃபேஸ் தான், அந்த ஃபேஸ்க்காக தான் 40% வாக்குகள் அந்த கட்சிக்கு வருது. அதுக்கு அடுத்தது கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஓரளவுக்கு ஒர்க் பண்றாங்க. அடுத்து மூணாவதா தான் இந்த கிரவுண்ட் ஒர்க்னு சொல்ற தேர்தல் பிரச்சாரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே தாவேகா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணிட்டாலே போதும். கேண்டிடேட்ஸ் 234 தொகுதிகள்லையும் தாவேகா நிறுத்தணும். தனிச்சு போட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, மக்கள் மத்தியில கட்சிக்கு ஆதரவு இருக்கு. 40% ஓட்டு தாவேகா ஃபர்ஸ்ட் சர்வேல வந்ததுக்கு காரணமே அந்த தனிச்சு நிக்கிற தன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் அப்படின்ற அந்த ஃபேஸுக்கான வேல்யூவா தான் அந்த ஓட்டு வருது. ஸோ மாற்றம்ன்ற சென்டிமெண்ட்ல வருது. அதுக்கப்புறம் அதிமுக கிட்ட இருந்து வாக்காளர்கள் விலகி வராங்க தென் மாவட்டங்கள்ல, திமுக கிட்ட இருந்து மைனாரிட்டி ஓட்ஸ் வருது. இது மாதிரி பல முனைகள்ல இருந்து தாவேகாவுக்கு வாக்குகள் வருது. ஸோ ஃபேன்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபேன்ஸை தாண்டி விஜய் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் தமிழ்நாட்டில் இருக்கு. அது இன்னும் போக போக எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. பிப்ரவரியில இந்த ட்ரெண்ட் எல்லாருக்குமே புரிய வரும். நான் சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணியினால எந்த பாதிப்பும் தாவேகாவுக்கு கிடையாது. அந்த கூட்டணியை மக்கள் சீரியஸாவே எடுத்துக்கல. அது ஒரு சைடு அது ஒரு காமெடி அலைன்ஸா போயிடும். டெபாசிட்டே அவங்களால வாங்க முடியாது, அதுதான் உண்மை. தேர்தல் முடிவுகள்ல நீங்களே அது தெரிஞ்சுப்பீங்க. பாஜக அதிமுக கூட்டணியில நிக்குதுன்னும் போது அதிமுகனால ஒரு 100 தொகுதிகள்ல ஃபைட்டே பண்ண முடியாது. ஆன்டி ஏடிஎம்கேவா மக்கள் பல தொகுதிகள்ல அதிமுகவுக்கு எதிராக போலரைஸ் ஆவாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு தெரிய வர்ற விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது வெறும் மைனாரிட்டிஸ் மட்டும்தான் பாஜகவை எதிர்த்து ஓட்டு போடுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படி கிடையாது. பெரும்பாலான இந்துக்கள் கூட பாஜகவை எதிர்த்து தான் வாக்களிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பாஜகவால ஒரு சீட்டையாவது 2024 வின் பண்ணிருக்க முடியும். ஆனா வின் பண்ண முடியலன்னா என்ன, இங்க சைக்கலாஜிக்கலாவே பிஜேபிக்கு எதிரான ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஓட்டர்ஸ் தான் அதிக அளவுல இருக்காங்க. ஸோ பாஜக அதிமுக கூட்டணியினால எந்த பாதிப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தாவேகா அதிமுகவை பத்தி பேசவே கூடாது. அந்த கட்சி களத்துல நிக்கல.
களத்துல அவங்களோட பூத் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க. ஆனா மக்கள் அவங்க பின்னாடி நிக்க மாட்டாங்க. அந்த கட்சி வலுவிழந்துருச்சு. இன்னொரு அசாம் கனபரிஷத்தா தான் மாறப்போகுது, இன்னொரு காங்கிரஸ் கட்சியா தான் அதிமுக மாறப்போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா களத்துல அந்த கட்சிக்கான ஆதரவு வளையமே குறைஞ்சிருச்சு. 10.5 ரிசர்வேஷனை நார்த் தமிழ்நாட்டுல வன்னியர்கள் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டா அங்க போலரைசேஷன்ல எல்லா கம்யூனிட்டியும் ஒன்னாகி தாவேக பக்கம் வருவாங்க. அப்ப அதிமுக கடும் பின்னடைவை சந்திக்கும். சவுத்துல இன்னும் ஆன்டி போலரைசேஷன் நடக்கும். ஸோ டிடிவி தினகரன் வந்து அவரே போய் வசமா அந்த கூட்டணியில மாட்டிக்கிட்டாரு. இப்போ பல மாவட்ட செயலாளர்கள் அவருடைய கட்சியை விட்டு விலகிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் அந்த கட்சியில இருந்து போயிட்டு தான் இருக்காங்க. நேற்று கூட ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுல கூட எடப்பாடியை எதிர்த்து தான் அவர் பேசியிருக்காரு. அமமுகல இருந்து ப்ராபப்ளி அவர் விலகிடுவாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ இது மாதிரிதான் இது போயிட்டு இருக்கு. அண்ட் சவுகு சங்கர் வந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தாவேகாவுக்கு எதிராக செயல்படும், சின்னத்தை ஒதுக்காது அப்படி இப்படின்னு சொல்லி நரேட்டிவ் செட் பண்ணாரு. ஆனா அது எல்லாமே இவ்வளோ சீக்கிரமாவே அடிபடும் அப்படின்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு தெரியும் அவர் பொய் சொல்றவர் தான், அவரால் முடிஞ்ச அளவு நரேட்டிவ் செட் பண்ணுவாரு. அண்ட் தேர்தல் ஆணையத்துல இல்லாத ஒரு விதியை இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி தாவேகாவினுடைய தொண்டர்களை வந்து செயலிழக்க வைக்கணும் அப்படின்றது அவரோட அஜெண்டாவா இருந்தது. இவ்வளவு சீக்கிரம் அவர் அம்பலப்பட்டுட்டாரு, அவ்வளவுதான். ஸோ இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி புரோக்கர்ஸை வந்து ஒரு ஆளாவே நீங்க மதிக்காம களத்துல போய் கட்சிக்காக ஒர்க் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இங்க மீடியால உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிற பல பேர் ஒண்ணு திமுக சார்பா இருக்கும், இன்னொன்னு இந்த அதிமுக பாஜக சார்பா இருக்கும். அதிமுகன்னு சொல்றதை விட அது பாஜக தான். அதிமுகவே பாஜகவோட ஒரு அணியா தான் இருக்கு. ஏன்னா அதிமுகவினுடைய அந்த ஓட்டர்ஸ் அண்ட் அதை சப்போர்ட் பண்றவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜி இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த தடவை. ஸோ எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இன்னும் சில பேரோட கொஸ்டின் என்னன்னா, தாவேகாவுக்கு தேர்தல் சின்னம் வழங்கிட்டாங்க, 234 தொகுதிகள்லையுமே இந்த சின்னம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. கிளியரா தேர்தல் ஆணையம் தாவேகாவுக்கு வழங்கின அந்த ஆர்டர்லேயே சொல்லியிருக்காங்க, காமன் சிம்பிள் அப்படின்ற வார்த்தை. காமன் சிம்பிள்னு சொல்லிட்டாலே தாவேகா எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் போட்டிடுதோ அங்க எல்லா இடத்துலையுமே விசில் சின்னம் தான் வழங்குவாங்க. விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அந்த சின்னத்துல நிக்க முடியும் ஒரு தொகுதியிலுமே. ஸோ தாவேகா தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில நின்னாலும் விசில் சின்னம் தான். அம்பத்தூர்ல நின்னாலும் விசில் சின்னம் தான், ஆண்டிப்பட்டியில நின்னாலும் விசில் சின்னம் தான், திருவாடானையில நின்னாலும் விசில் சின்னம் தான், திருப்பத்தூர்ல நின்னாலும் விசில் சின்னம் தான். ஸோ எந்த இடத்துல தாவேகா போட்டிட்டாலும் அந்த சின்னத்தை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் ஒதுக்கும். ஸோ அப்படிப்பட்ட நடைமுறை தான் இது வரைக்கும் எல்லா தேர்தலையும் இருந்துட்டு இருக்கு. இப்பவும் அதை கண்டினியூ ஆகும். ஏன்னா அதுல மாற்றம் கொண்டு வர முடியாது, ஏன்னா சட்ட விதிகள்ல அதுக்கான இடம் கிடையாது. அண்ட் நிலக்கோட்டையை பத்தி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது கிராமப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதினாலும் அங்க வந்து இப்போ செகண்ட் ரவுண்ட் சர்வே எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் அங்க வந்து தாவேகாவினுடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை நான் ஆல்ரெடி என்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சின்னம் கிடைச்சதுக்கு விஜய் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வரிகளா நான் பாக்குறத வந்து இப்போ சொல்றேன். விஜய் அவர்கள் சொன்னது, தமிழக வெற்றி கழகம் ஈட்ட போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கூறும் வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசில் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நமக்கான ஊக்கமும் உத்வேகமும் இதனை வெளிப்படுத்தும். இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்த பரிசு இந்த சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த வெற்றிக்கான போர் முரசாதான் அவர் இதை சொல்லியிருக்காரு. நிச்சயமா விசில் சின்னம் வந்து வெற்றி பெற போற சின்னம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாவேகாவுக்கு எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அந்த கட்சி வெற்றி பெறும். ஏன்னா அது பர்சன் ஓரியன்ட், பர்சனாலிட்டி ஓரியன்ட் பார்ட்டி. தாவேகாவுக்கு வர்ற ஒரு ஓட்டுமே விஜய் அவர்கள் அப்படின்ற அந்த ஒற்றை மனுஷனை நம்பி வர்ற ஓட்டு. ஸோ அது வந்து எந்த இடத்துல மாறி போகாது. இப்ப அதிமுகலாம் நீங்க பாத்தீங்கன்னா ரெட்டலை அந்த கட்சிக்கிட்ட இருந்து புடுங்கிட்டோம்னா டெபாசிட்டே வாங்காது. திமுகவும் அப்படிதான். ஆனா தாவேகா பர்சனாலிட்டி ஓரியன்ட் பார்ட்டி. இப்ப எம்ஜிஆர் வந்து அட்ரஸே இல்லாத ஒரு ரெட்டலையை காட்டி தானே முதல் தேர்தலில் வெற்றி பெற்றார். ஸோ அது அவருக்காக வந்த ஓட்டு ஸ்டில் அவருக்காக விழுந்துட்டு இருக்கு. நார்த்லயும் சவுத்லயும் இல்லை கட்சி இருந்தாலும் இப்ப வரைக்கும் எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஒரு 8% 10% வரைக்கும் சில தொகுதிகள்லாம் வாங்க முடியும் ரெட்டலை. அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் நம்ம பார்க்க முடியுது. இங்க வந்து விஜய் அவர்களுக்கான வேல்யூவா இருக்கு. இப்ப எதிர்காலத்திலையும் விஜய் அவர்களுக்காக தான் இந்த கட்சிக்கு ஓட்டு வரும், அவர் சொன்னாதான் வரும் அப்படின்ற மாதிரிதான் இந்த எலெக்ஷன் ட்ரெண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த பல எலெக்ஷன்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ தாவேகாவினுடைய தேர்தல் வெற்றி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த கட்சியினுடைய விருப்பம். அவங்க எந்த சின்னத்தை வேணா அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. பட் இந்த சின்னம் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு
ஒரு சப்போர்ட்டை பெறுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது வரைக்கும் பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் தான் எல்லா இடத்துல இருந்தும் வந்துட்டு இருக்கு. ஸோ விசில் சின்னம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வெற்றி பெறும் கட்சியினுடைய ஒரு சின்னமா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி வெறும் ஃபேன் சின்னத்தை வச்சு வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த விசில் சின்னத்தை வச்சு ஸ்வீப் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. சரி, பார்ப்போம் எப்படி போகுது இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்றத. உங்களை மாதிரியே நானும் அவரோட காத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் வர்ற சர்வே டேட்டால தாவேகா மிகப்பெரிய கட்சியா திமுக அதிமுக ஆகிய கட்சிகளை வீழ்த்தி முன்னிலை பெறுது. இந்த அறிவிப்பும் அவர்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. இன்னும் கட்சியில இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க பல மாவட்டங்களுக்கு குழுவா போறாங்க. அந்த மேனிஃபெஸ்டோல சில விஷயங்கள் எக்ஸ்டர்னலா புதுசா சேர்ப்பாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் புதுவிதமான தேர்தல் அறிக்கையா அது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அது பிளஸ்ஸா இருக்கும் தாவேகாவுக்கு. ஸோ அவங்க இந்த கேம்பெயின் சிஸ்டத்தெல்லாம் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். ஏன்னா கட்சியினுடைய அமைப்பு பலம் அப்படின்றது 2வது பட்சத்துல முக்கியம்தான். நான் அது அமைப்பு பலம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஓவர் எஸ்டிமேட்டடா பேச மாட்டேன். ஏன்னா அமைப்பு பலத்தை விட அந்த கட்சியினுடைய தலைவர், அவர் சார்ந்த கரிஷ்மா, எப்படி அந்த கட்சி மக்கள் மத்தியில பார்க்கப்படுது அப்படின்றதுதான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இங்க இருக்கிற பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் என்ற கோவில உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிற இந்த அரசியல் புரோக்கர்கள் சொல்றது கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை, கட்சியில வேலை செய்ய ஆள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சின்னம் வெளியாகி 1 ஹவருக்குள்ளே அதை பெரிய அளவுக்கு தொண்டர்கள் தாவேகாவை சேர்ந்தவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்பெல்லாம் இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க எல்லாருமே சேஞ்ச் சென்டிமெண்ட், மாற்றம் அப்படின்ற அந்த சென்டிமெண்ட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அது எல்லாமே மாறும். அதே மாதிரி மணி மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு அவரே சொல்லுகிறாரு. ஸோ அவர் சொன்ன கருத்து என்னன்னா, தாவேகாவுக்கு பலம் இல்லை, ஜெயிக்க முடியாது, விஜய் அவர்கள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு தனிப்பட்ட தாக்குதல் நடத்தி பேசிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர் மணி கிட்ட மரியாதை எதிர்பார்க்க முடியாது. அவர்கிட்ட நம்ம கேட்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இது வரைக்கும் எத்தனையோ இஷ்யூஸ் நடந்திருக்கு. அதிமுக மேல எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. புனிதர் பட்டம் கட்டி ஒரு கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்றதா இருந்தா பண்ணிட்டு போங்க. அதுக்காக புதுசா வந்த கட்சி மேல இப்படி சேர அள்ளி வீசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் அஜெண்டா கொடுத்தாங்கன்னு தெரியல. உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்டோட வேலை என்ன தெரியுமா? தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசிட்டே அந்த எண்ட் ஆஃப் த டே அப்படியே எதிர்கட்சி பக்கம் போயிட வேண்டியது. எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நரேட்டிவ் செட் பண்ண வேண்டியது. இவங்களுக்கு இந்த பழைய கட்சிகளை பார்த்து பார்த்து அவங்களே அந்த கட்சிகளை சேர்ந்தவங்களே இவங்களை நம்ம கட்சிக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு பேசக்கூடியவங்க தான் இவங்கலாம். ஸோ பத்திரிகையாளர் மணியை போன்றவர்கள் எல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. அவர் இந்த மாதிரிதான் பேசிட்டு இருப்பார். மரகாண்ட மணின்னு நான் சொன்னதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அவர் அப்படித்தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ மணி மாதிரியான பத்திரிகையாளர்களுக்கு தேர்தல் முடிவுகள் ஒரு மணியாவே அடிக்கும். மாற்றம் அப்படின்ற சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்றத கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கான தேர்தல் இல்லை, இலவசங்களுக்கான தேர்தல் இல்லை. கருத்து கணிப்புகள்ல சொல்ற மாதிரி இப்ப இந்த லயலா சர்வேலாம் சொல்றாங்க, சில ஜாதி அமைப்புகள் தான் தேர்தலை தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கான தேர்தலும் இது கிடையாது. இது மாற்றத்துக்கான தேர்தல். நிச்சயமா தாவேகா இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த விசில் சின்னத்தை வச்சு வெற்றி பெறும். ஸோ நிறைய அஜெண்டா செட் பண்ணுவாங்க. விசில் சின்னம் ஒர்க் ஆகாது, விசில் சின்னத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு சின்னமா அப்படின்லாம் பேசுவாங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. நம்ம களத்துல எப்படி ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்றதுதான் முக்கியம். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸை வச்சுதான் தமிழ்நாட்டுல இத்தனை தேர்தல்கள் நடந்திருக்கு. இந்த தேர்தலில் விஜய் அவர்களுக்கான ஆதரவு என்பது பெரிய அளவுல இருக்கு. இவங்க எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்றதுதான் பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறமும் யாரும் பாசிட்டிவா பேசுவாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. இன்னைக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட நாளைக்கு எதிர்த்து பேசுவாங்க. பிகாஸ் தாவேகான்ற ஒரு அரசியல் கட்சி சட்டமன்றத்துல எழும்பிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கன்சர்னா திமுக அதிமுகவுக்கு இருக்கு. இங்க இருக்கிற பெரும்பாலான ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில இருக்கிற புரோக்கர்களும் திமுக அதிமுக இந்த 2 கட்சியை சார்ந்தவங்களாதான் இருக்காங்க. அந்த கட்சிகள் தான் வெற்றி பெறணும், தொடர்ந்து அவங்க தான் வரணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய விருப்பமா இருக்கு. பட் களத்துல அப்படி எந்த விஷயமும் இல்லை. இந்த முறை ஒரு திராவிட கட்சி படுதோல்வியை சந்திக்கும். அதுக்கு அடுத்த தேர்தல் அந்த திராவிட கட்சி இல்லாமலே போயிடும். அந்த கட்சி எதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டு தான் இங்க ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த விசில் சின்னம் வருங்காலங்கள்ல தமிழகத்துல ஏற்படுத்துது அப்படின்னு. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.